வணக்கம், நான் உங்கள் அனிச்சம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ-காமர்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஆனா இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் எனக்கு எப்படி பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 12 மாசமும் விற்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கணும். என்னப்பா சொல்ற, ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணா அதான் வருஷம் பூரா விற்குமே அப்படின்னு வச்சீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு சீசனல் ப்ராடக்ட் வித்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்தந்த சீசனலுக்கு மட்டும்தான் விற்க முடியும். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இப்போ ஒரு கிறிஸ்மஸ் வருது, நான் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் விற்பேன். இப்போ வந்துட்டு கார்த்திகை வந்துச்சுன்னா நான் தீபம் விற்பேன். இதுதான் சீசனல் ப்ராடக்ட். அந்த சீசனலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ப்ராடக்ட் விற்கிறது. அப்படி நீங்க பிகினஸா இருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு கிறிஸ்மஸ் நம்பி நம்ம ஒரு 30 ஸ்டார் வாங்கி வைப்போம். அந்த 30 ஸ்டார்ல ஒரு 10 ஸ்டார் தான் செல் ஆகுது. மீத 20 ஸ்டாரை விற்கிறது நம்ம அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு 12 மாசமும் விற்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்புறம் வேற என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ப்ராடக்ட்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டுனா அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு 2 மாசம் இருக்கும், ஒரு 3 மாசம் இருக்கும். அதை நம்பிட்டு நம்ம இ-காமர்ஸ்ல ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு அந்த லிஸ்டிங்க்கு ஒரு ரிவ்யூ வாங்கிட்டு இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்றது, ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசம் ஒரு ட்ரெண்ட்ல இருந்து அது முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்டிங்கே வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அது வந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ இப்பயும் அது இருந்திருக்கணும். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ப்ராடக்டா இருக்கணும். ஸோ வேற எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோ ரிட்டர்ன் ரேட்டா இருக்கணும். என்னப்பா சொல்ற, இ-காமர்ஸ்ல ரிட்டர்ன் வராம எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அது நம்மளால ஒரு முடிஞ்ச சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னே அப்படியே தொபக்கட்டின்ட்டு கிளாத்திங்ல குதிக்கிறேன் அப்படிலாம் வேணாம். ஸோ ஏன் கிளாத்திங்ல எடுக்க வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாத்திங்ல வந்து சைஸ் வேரியேஷன்லாம் நிறைய இருக்கும். இப்ப நான் ஒரு டாப் யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு எம் சைஸ் அப்படின்னா நான் போயிட்டு கண்ணை மூடிட்டு அங்க போயிட்டு எள்ளு போட்டுட்டு வந்துருவேன். இங்க வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னா போடு ரிட்டர்ன், அவ்வளவுதான். கஸ்டமரா இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதே ஒரு செல்லரா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரிட்டனும் நம்மளுக்கு அப்படியே நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிட்டனை கம்மி பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல என்னால இதுதான் கவர் பண்ண முடிஞ்சு. மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.